ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து சென்னா மசாலா. எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மூக்கடலை எடுத்திருக்கேன், வெள்ளை மூக்கடலை. இதை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காலைல செய்ய போகிறது இருந்தால் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினா தான் கடலை வந்து நல்லா பெருசாக வரும். எப்பவுமே வந்து கடலைக்கு 1 இன்ச் அளவுக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது நான் அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து 4-5 விசில் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கடலை நல்லா வெந்திருக்கணும். கையை வச்சு அமுக்கி பாருங்கள். அமுக்கி பார்க்கும்போது நசுங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கடலை சமைக்கிறதுக்கு. இப்போது நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அரைக்க போகிறதுனால பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி துண்டு, அப்புறம் 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அது கூட இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டிங்கன்னா மசாலா வந்து அடி பிடிச்சிக்காது. இப்போ அது கூட நான் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ அது 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அது வெந்துடும் நல்லா, அந்த மசாலா வாசனைலாம் இல்லாமல். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா. இப்போது இதை நம்ம ஆற வச்சுட்டு பேஸ்ட்டு பண்ணலாம். ஃபுல்லாக ஆறிட்டு அப்புறமா அரைக்க ஆரம்பிங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ அதில் ஜாரில் மாற்றி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு பிரியாணி இலை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு, அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போது நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போது நாம் வேக வச்சுருந்தா சுண்டலை சேர்த்துக்கிறோம். தண்ணியை ஊற்றிடாதீங்க. தண்ணியில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால் தண்ணியோடு சேர்த்து சுண்டலில் பேஸ்ட்டில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சமாக எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க புளிப்புக்காக. உங்கள்கிட்ட மாங்காய் கொட்டை பவுட்ரு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் நிறைய உப்பு கறிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணுன்றதுக்காக குழம்பு ஒரு கரண்டி எடுத்து நம்ம போட்ட பயிரில் ஒரு 10 பயிர்கிட்ட நல்லா நசுக்கி விட்டுடுங்க. நசுக்கி விட்டிங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. சென்னா மசாலா பவுட்ருலாம் தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.